Hi friends, இன்னைக்கு மதியம் வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு மதியம் வந்து சோறு, வெரம் குழம்பு, அப்புறம் வந்து காய்கறி கூட்டு, அப்புறம் இறைச்சி, இவ்வளவுதான் இன்னைக்கு மதிய சாப்பாடு. வாங்க சாப்பிடலாம். சிக்கன் பொரிச்சு வச்சிருக்கு, சோறு, கூட்டு, அப்புறம் வந்து குழம்பு. இது வந்து முன்னாடி பார்க்க ஒழுங்கா தெரியல, பின்னாடி கேமரால காட்டு தாரேன். சோறு வெந்தாச்சு, வெரம் குழம்பு, வெங்காய குழம்புன்னு சொல்லுவாங்க, சிக்கனு, அப்புறம் வந்து காய்கறி கூட்டுனா கேரட் பீன்ஸ் கூட்டு வச்சிருக்கு. அதில் என்னதெல்லாம் போட்டிருக்கான்னு சொன்னான்னா, கேரட் இந்த காய்கறி தின்னணும் சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்போ சரி, இனி டாக்டர் காய்கறி சாப்பிட நிறைய சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சா, அப்போ சரி காய்கறி நீ தின்னுவே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு நான் வந்து காய்கறி கூட்டு வச்சதுக்கு தேங்காயெல்லாம் அரைச்சி வீத்தலான்னு சொல்லிட்டு இது பண்ணானா, அவன் வந்து முட்டையெல்லாம் போட்டு அதுலேயும் சிக்கன் போட்டு வச்சிருக்கேன். காய்கறி வீட்லையும் பாருங்க, நான் செஞ்சுட்டு இருந்துட்டு முட்டை வாங்கிட்டு வந்து போட்டியாச்சு. அப்புறம் அதில் வந்து சிக்கன் போட்டுறி பாருங்க, அதுலேயும் சிக்கனை பிச்சு போட்டிருக்கேன். பிள்ளை பார்த்துருக்கோம்மா, இப்படிதான் இருக்கு. என்ன செய்ய, இப்போ நம்ம சாப்பிடலாம். நமக்கு சாப்பிட்டாதான் கொஞ்சம் தெம்பா இருக்க முடியும். இல்லது பல டென்ஷன் பல இதை நினைச்சான்னு சொன்னா நம்ம வந்து உளுந்துடுவோம், செத்துடுவோம். அதனால சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பா இருக்கணும். பணங்களை வாங்கிட்டு ஆப்போச்சுதோ எதுக்கு, அடுத்தவங்க கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு தந்திருப்போம். ஆனா நீங்க அதை வந்து இல்லைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இது வந்து பணத்தை வாங்கிட்டு அவங்க வந்து தொருவம் வச்சுதாங்க. என்ன செய்ய, பணத்தை வாங்கிட்டு தேவையில்லாம இது பண்ணுதாங்க. ஆனா வந்து உண்மைக்குதான் அது இனி காலம் வரும். பொய்க்குதான் இந்த காலத்துல இது, உண்மைக்கு எந்த காலமுமே இல்லை. பொய் தான் இப்போ வந்து நல்லா பிரபலமாட்டி அவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆட்டி இது பண்ணுது. பொய்க்குதான் இந்த காலம். உண்மையை சொன்னா இந்த காலத்துல எந்த இதுவுமே இல்லை. இது உங்களுக்கு வந்து இதை மாதிரி உங்களுக்கு நடந்தான்னு சொன்னா சொல்லுங்க. எனக்கு நடந்திருக்கு. உண்மைக்கு இந்த காலத்துல காலமே இல்லை. பொய்க்குன்னு சொன்னா சூப்பரா வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க, சூப்பரா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பொய்க்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. நீங்க எவ்வளவு மட்டும்தான் இது பண்ணி இருக்கோம், இந்த பேங்க் டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இனி எங்களுக்கு கவலையே இல்லை, எதுவுமே இல்லை. நீங்க சந்தோஷமாயிருங்க. பொய்க்கு முதலாட்டு போய் இது பண்ணி நீங்க ஒவ்வொன்னாட்டி கூட்டு இது பண்ணுங்க சேருங்க, ஒண்ணுமே இல்லை. அது கடைசியில யார் வெல்வான்னு சொல்லிட்டு கடவுள் இருக்காரு. கடவுள் உண்மையா இருந்தான்னு சொன்னா கடவுள் தான் இது பண்ணுவார், நமக்கு துணையாயிருக்குவார். ஓகே, இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்டு வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கலாம். நம்ம சாப்பிடலாம். எந்த உறவா இருக்கட்டு, எந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டு, யாரா இருக்கட்டு, வெளியில உள்ளவங்களா இருக்கட்டு, பணத்துக்கு வந்து கரைஞ்சு வாங்குவாங்க. அதுக்கு காசை கேட்க போனா நமக்கு வந்து ஆப்பச்சு விடுதாங்க, தேவையில்லாத பேசி விடுதாங்க. இது எங்க கொண்டு போய் சொல்லணும் தெரியல, ஒண்ணுமே தெரியல. நம்ம தான் மனசை கஷ்டப்பட்டு நம்ம தான் சாக வேண்டியதா இருக்கு. சாகணும்னு நமக்கு அவசியம் இல்லை. உண்மைக்கு நம்ம போராடினா போதும், சாவணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். மற்றவங்களை வந்து ஈஸியா ஏமாத்துதீங்க. அதே மாதிரி அது அவங்க எவ்வளோ வழியில இது பண்ணி தந்திருப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. யார்ட்டெல்லாம் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுவாங்க, அவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆனா வந்து உங்களுக்கு அது வந்து நீங்க ஒரு ஆளை ஏமாத்தான்னு சொன்னா உங்களே ஒரு ஆள் ஏமாத்துவாங்க. அப்போ உங்களுக்கு அது புரியும். என்ன வழியாட்டி கடவுள் தரதான் செய்வார், அது உங்களுக்கு புரியும். ஆனா வந்து இது புரிஞ்சிருக்கும் நிறைய உங்களுக்கு. வாங்கிட்டு குடும்பக்காரங்களா வாங்கிட்டு பெருமகு தந்தேன் அப்படிலாம் சொல்லுறவங்களும் இருக்காங்க. என்ன ஜெயன்மணியே தெரியல. ஒருத்தவங்கள்ட்ட இந்த காசு வாங்கினா அதை கொடுக்கணும். காசு வந்து அவங்க சும்மா தந்தாலும் அதை கொடுக்கணும். அதான் இது, அவங்க ஒரு கஷ்டப்படுதானா கொடுக்கணும், அதுதான் இது. ஆனால் வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு இது இல்லாமல் தந்துண்டு அவங்க வந்து எப்படி இது வேண்டினா சும்மா தந்தாலும் கூட அதை தராமல் அவங்கள ஏமாற்றும் போது அவங்களுக்கு எவ்வளோ வலியாயிருக்கும். அதே இதுதான் கடவுள் கடவுள் அதை உங்களை ஒரு ஆள் வந்து ஏமாற்றும் போது அது உங்களுக்கு புரியும். நடந்தாலும் அது உங்களுக்கு புரியாது. இப்போ நம்ம ஒரு ஒருத்தங்களை ஏமாத்துதான் இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு புரியாது. ஆனால் கடவுள் அது இது பண்ணுவார். நீங்களும் பார்க்க போகிறோன்னு இல்லை, பார்ப்போம். சரி, யாரையும் எதையும் இது பண்ணக்கூடாது.
யாருங்க மனசையுமே பொய்யாட்டியோ எதாக இருந்தாலும் கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்களும் வலிச்சு தான் தந்திருப்பாங்க, வலியில் தான் தந்திருப்பாங்க. இப்போ தான் நம்ம இது பண்ணால் எதுவுமே செல்லாது, இது பண்ணாது அப்படின்னு சொல்லி எல்லாமே அசால்ட்டாக நீங்கள் இருக்காதீங்க. கடவுள் இருக்காரு, அது நாங்கள் கஷ்டப்படுறதான் பார்க்க தான் செய்வார். கடவுள் இருக்காரு, அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். சரி, எல்லாமே நடக்கட்டு. இது உங்கள் லைஃப்பில் நடந்தான்னா சொல்லுங்கள். எனக்கு நிறைய நடந்துரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, நிறைய நடந்துரி நான் அது எல்லாமே கொஞ்சம் என் லைஃப்பில் என்ன நடந்துச்சு யாது நடந்துச்சு அது எல்லாமே நான் சொல்லணுமென்று இருக்கேன். ஆனால் எல்லாமே கதையாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன் லைஃப்பில் என்னதுன்னு சொல்லிட்டு. நீ கொஞ்சமாட்டு வந்துட்டு இருக்கும், அவ்வளோதான். ஓகே, உங்கள் லைஃப்பில் இதை மாதிரி நடந்தான்னு சொன்னான்னா நீங்கள் சொல்லுங்கள். எந்த உறவும் இதனால் எவ்வளோ உறவுகள் பிரியுதுன்னு சொன்னான்னா, அவங்களாட்டியே இவ பேசாமல் இருந்தால் அவள் கேட்க மாட்டா, இவ எதுவுமே இது பண்ணாமல் இருந்தால் கேட்க மாட்டா. எத்தனை வருஷம் வர நம்ம கேட்காம இருக்கோம், நம்ம அவங்கள துயரப்படுத்தாமல் இருக்கான்னு சொன்னான்னா அவங்கள ஒரு நன்றியாக நினச்சி அவங்கள்ட்ட தரணும், அவங்களாட்டியே மனசாட்சியை தரணும். ஆனால் அவங்களும் வருஷம் கழிஞ்சு போய் கேட்டாலும் அவங்க யாருக்கும் மறக்காட்டு தான் இது பண்ணி அவங்க இது பண்ணுதாங்க. இது மாதிரி உங்களுக்கு நடந்தான்னு சொன்னான்னா நீங்கள் சொல்லுங்கள். எல்லாமே நான் டீட்டெயில் எல்லாமே சொல்லலை என்னை ஏமாத்தினவங்களுக்கு சொல்கிறீங்க, அவங்களுக்கு புரியும். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். உங்கள் லைஃப்பில் நடந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா, பாய்.